எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசால கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், மூங் டால். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதே கப்பில் இன்னொரு கப்பு அரிசி மாவு. ஸோ இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நெய்யில் இதை நல்லா வறுக்கணும். அந்த பச்சை வாசனை பார்த்திங்கன்னா போகணும். அண்ட் அதோட லைட் நல்லா அந்த ரோஸ்ட் ஆகிற வாசனை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரைக்கும் நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 3 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ விசில் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ நல்லா இந்த வெந்திருக்க பாசிப்பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், நல்ல ரூம் டெம்பரேச்சரில் வச்சு பட்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் சொன்னேன் இல்லையா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ அந்த 2 கப் அளவுக்கு அரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சமாக சீரகம், இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிலே பிசைய பாருங்கள். அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா மூடியே வச்சுக்கோங்க, இல்லாட்டி மாவு பார்த்திங்கன்னா ஆறி போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி முறுக்கு குழா இருக்கு இல்லையா, ஸோ அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த முறுக்கு அச்சு இருக்குதோ நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். ஸோ நான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி கரண்டிக்கு பின்னாடி தான் போட போகிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இதோட எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுணும், இல்லாட்டி அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ நல்லா ஹீட் ஆகிருக்கிற ஆயிலில் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இன்னொன்றும் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டு நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடும். ஸோ பிகினர்ஸ் எல்லாம் இது வரைக்கும் முறுக்கு செய்யலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முறுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த முறுக்கு எல்லாமே. இப்போ நம்மளோட முறுக்கு ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.